ஓம் சாய்ராம். எந்திரம், மந்திரம் அந்த வகையில் நம்ம இறை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இறை சக்தியை பெறுவதற்கு இதுவும் ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய எந்திரங்கள்லேயே ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ரீ எந்திரத்தை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோ அல்லது மகாமேரு மாதிரி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வெளியே போகும்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும். இந்த ஸ்ரீ சக்கரத்தை பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுனால சகல தெய்வங்களும் தேவர்களும் நம்ம வீட்டில் வசிப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்ரீ சக்கரத்தை நம்ம வீட்டில் வச்சு இது மாதிரி அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணலாம். வீட்டில் மகாலட்சுமி யோகம் நிலைச்சிருக்கவும், கடன் நீங்கவும், கோடீஸ்வர யோகம் பெறவும் நம்ம ஒரு எளிய பூஜை இந்த நவராத்திரி டைம்ல பண்ணலாம். உங்ககிட்ட ஸ்ரீ எந்திரம் இல்லாட்டி பரவாயில்ல, உங்க பூஜை ரூம்ல அரிசி மாவுல ஸ்ரீ சக்கர கோலம் வரைஞ்சு சுத்தியும் காவியால வரைஞ்சுக்குங்க. ஒரு செம்புல தீர்த்தம் நிரப்பி அதுல மஞ்சள், கொஞ்சம் துளசி, பச்சை கற்பூரம் சேர்த்து இந்த கோலம் பக்கத்துல வச்சு ஸ்ரீ மாத்திரை நமக அப்படின்னு சொல்லி பூவால் அர்ச்சனை பண்ணி எளிய நிவேதனம் பண்ணி தூபதீபம் காமிச்சு அந்த தீர்த்தத்தை மிச்சம் வைக்காம வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுறது